Hello guys, so நம்ம இன்னைக்கு XUV500 உடைய மெயின்டெனன்ஸ் ஒன் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்த காருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் 50,000 கிலோமீட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இன்ஜின் வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ECM இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புலன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கார் வாங்கி பார்த்தீங்கன்னா 2014 ஜூனில் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கூட 57,700 தான் ஓடி இருக்குது. பட் ஸ்டில் இந்த இன்ஜின் கண்ட்ரோல் மாடியில் மாற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு 50,000 சம்திங் பே பண்ணேன். ஸோ டோட்டல் காஸ்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 to 40,000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மஹிந்திரா தரப்புலேருந்து. ஸோ நான் இப்போது அதை சேஞ்ச் பண்ண போகிறேன் கைஸ். அண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்ஜின் மார்னிங் லைட் ஆஃப் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் பழைய மாதிரி வந்துருச்சா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். அண்ட் இந்த இன்ஜின் வார்னிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டேஞ்சர் தான். லைக் எப்போ வேணாலும் கார் வந்து லைக் ஸ்டார்ட் ஆகாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து நான் இப்போ ஒரு ஃபார் த பாஸ்ட் 1 year வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இன்ஜின் சர்வீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நான் இந்த காரை அந்த அளவுக்கு ஒரு ஹைவே லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்லாம் போவே இல்லை. ஜஸ்ட் சிட்டிக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னதால் நான் வச்சு ஓகே அது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் இதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இதை நான் சேஞ்சும் பண்ண போகிறேன். ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஸோ இன்ஜின் வார்னிங் லைட் பார்த்திங்கன்னா இன்னும் ஆஃப் ஆன இது பாடு கிடையாது. ஸோ ECM இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் வந்து நம்ம இப்போது சேஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ எஸ்டிமேட் ஆச்சு அண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம சொன்ன அந்த பார்ட் ECM நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. as you can see மேலே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,689 போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் டயக்னோஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 875 போட்டிருக்காங்க. அண்ட் ECU ஃப்ளாஷிங்க்கு 300 rupees போட்டு டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,882 வந்துருக்குது கைஸ். ஸோ வித் GST எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துடுது. கிட்டத்தட்ட 34,000 சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ இது சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஜின் வார்னிங் லைட் போயிருச்சு. அண்ட் வெஹிக்கிள் டயக்னோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய கார் கீயும் கேட்டாங்க ஃபார் கோடிங். பட் ஆனால் நான் என்கிட்ட ஒரே ஒரு கீ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு கீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்க அதனால என்ன பண்ணாங்க, இந்த கீக்கு மட்டும் கோடிங் பண்ணிட்டாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற இன்னொரு கீ எனக்கு கிடச்சிச்சின்னா கூட அந்த இதில் அந்த கீழே கார் ஸ்டார்ட் ஆகாது கைஸ். ஸோ இந்த இதுக்கு வந்து அந்த ECMோட கோட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் key can start the car. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வார்னிங் லைட் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால். ஸோ கார் சர்வீஸ் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு கைஸ். 2 days ஆச்சு இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ வெஹிக்கிள் இப்போ பக்காவாக ஆயிடுச்சு கைஸ். அண்ட் ஸோ இதுதான் கைஸ் 10 years ஆச்சு கைஸ் இந்த கார் வாங்கி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலவு வந்திருக்குது. அண்ட் இதே இது லைக் ECM வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வச்சுருக்க Hyundai Grand i10லையும் மாற்றிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,14,000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரன் ஆயிருச்சு. பட் அந்த காருமே பார்த்திங்கன்னா 2014 தான் வாங்கினது. அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா இதுவும் 2014 தான் வாங்கினது. பட் ஆனால் i10 வந்து பார்த்திங்கன்னா 1,14,000 ஓட்டி இருக்கும். அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 57,000 தான் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட 58,000 வச்சுப்போமே, 58,000 தான் ஆயிருக்குது. பட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 years ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா லைக் வெதர் நீங்கள் காரை ஓட்டுறீங்களோ இல்லை இயர்ஸ் பாஸ் ஆகுதோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலவு வச்சுருவோம் கைஸ். இதர் 1 lakh கிலோமீட்டர்ஸ் அப்போ ஓடிச்சுனாலோ ECM நீங்கள் மாற்றுற மாதிரி வந்துடுது. ஆர் வண்டியே ஓடாமல் 58,000 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்கனாலும் ஏஜ் பாஸ் ஆகும்போது 10 years ஆகும்போது அந்த ECMோட லைஃப் முடிஞ்சு போயிடுது. ஸோ i10க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 rupees செலவாச்சு. அண்ட் நம்ம XUVக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,000 ஆல்மோஸ்ட் செலவாயிருது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம
கார் ஏஜ் ஆக நம்மளுக்கு வர மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கைஸ். ஸோ ஒரு பாட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் மாற்றி தான் ஆகணும். மாற்றினீங்கன்னா இன்னும் உங்களுடைய காரோடைய லைஃப் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்யூவி யூஸ்ட் காரில் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்யூவி ஓனர்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ பி அவேர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும் கைஸ். ஆஸ் லைக் ஏஜ் ஆக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கார்ஸுக்கே இவ்வளோ செலவு வருதுன்னா லைக் ஜஸ்ட் இமேஜின் நம்ம லக்ஸுரி கார் BMW, ஆடி, பென்ஸுக்கெல்லாம் எவ்வளோ செலவு வைக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் கைஸ். நம்ம யூஸ்ட் கார்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீப்பாக இருக்குது, இவ்வளோ சீப்பாக ஒரு 80-90 லேக் ருபீஸ் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 லேக்ஸே கிடைக்குது, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க போவாங்க. பட் ஆனால் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வெஹிக்கிள்னு வந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16.5 lakhs தான் ஆச்சு நம்ம புதுசில் எடுக்கும்போது. ஸோ அந்த காருக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கான செலவுகள்லாம் வருதுங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி யூஸ்ட் கார்ஸ்லாம் போகிறவங்க ஆர் 10 years அபோவ்லாம் கார் வச்சுருக்கவங்க இந்த மாதிரியான செலவுலாம் உங்களுக்கு வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ பி அவேர் ஆஃப் இட் கைஸ். ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ மாதிரி தான் கைஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கார்கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கார்கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் லிங்க்கையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை கைஸ்.